இது குறித்த கருத்தை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு என்பது கிட்டத்தட்ட நிறைவு பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் மட்டும்தான் இன்னும் மீதம் இருக்கிறாங்க. அவங்களோட நாளை தினம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? இன்னும் தேர்தலுக்கான தேதியே அறிவிக்கப்படல, அதற்கு முன்பே கூட்டணி என்பது கிட்டத்தட்ட நிறைவு பெற்றிருக்கிறது. உங்களுடைய பார்வை சார். நாளைய தேதியோடு முழுமையாக நிறைவு பெற்றுவிடும். அதிலே ஐயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அதுபோக காங்கிரஸ் கட்சி 2019 என்ன ஒதுக்கீடோ அந்த ஒதுக்கீடின்படிதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் செய்ய முடியும். ஒரு மேஜர் பார்ட்னர் குறைந்தபட்சம் 25 தொகுதிகளில் நிற்க வேண்டும். அப்படி என்றால் 20-22 தொகுதிகள் சொந்த தொகுதிகளாகவும் பிற தொகுதிகளிலே கூட்டணி கட்சிகள் அந்தந்த சின்னத்தில் மேஜர் பார்ட்னரின் சின்னத்திலே, உதாரணமா திமுக என்றால் உதயசூரியன், அதிமுக என்றால் இரட்டை இலை. இதுதான் கணக்கு. எப்போதுமே தமிழ்நாட்டு கூட்டணி வரலாற்றையே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அப்படிதான் இந்த கூட்டணியை அமைந்திருக்கிறது. அது மகிழ்ச்சியான ஒரு கூட்டணி தான். 2019 தொடர்கிற கூட்டணி, வெற்றிகளை தந்திருக்கிற ஒரு கூட்டணி. அதாவது ப்ரூவ்டு, ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃபார்முலா. எனவே இதுல முரண்டு பிடிப்பதற்கோ அல்லது அதிகப்படியான தொகுதிகளை கேட்பதற்கோ உரிமை இருக்கிறது. ஆனால் இடம் இல்லை. கலைஞர் காலத்திலே இடம் இல்லை, என் இதயத்திலே இடம் இருக்கிறது என்று சொல்வார். ஒரு வகையில் அது உண்மைதான். ஏனென்றால் 40 தொகுதிகள், கட்சிகளின் எண்ணிக்கை மிக அதிகம். பெரிய கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், பாரதிய ஜனதா கண்டிப்பாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. தமிழ்நாடு அதற்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு காட்டுகின்ற முன் உதாரணத்தை தான் பிற மாநிலங்கள் பின்பற்றுகின்றன கூட்டணி விவகாரத்திலேயே. எனவே தமிழ்நாட்டிலே திமுக கூட்டணி ரொம்ப ஸ்மூத் செயிலிங்காக இருக்க வேண்டும். திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பான ஒரு எண்ணம் இருந்தது. அது ஈடேறி வருவதிலே ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு மகிழ்ச்சி தான் சார். அதே மாதிரி இந்த முறை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் அதிக தொகுதிகள் கேட்டிருந்தாங்க. அதையும் சமாளித்து அவர்களுக்கு தேவையான தொகுதிகளை திமுக ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அப்ப இது தேர்தலுக்கான கூட்டணி இல்ல, இது சித்தாந்தம் ரீதியான கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக சித்தாந்த ரீதியான கூட்டணி தான். கூட்டணி என்பது மேகங்கள் திரண்டு மழை பொழிவது அல்ல, காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது. இது எங்கள் காலத்திலே பேசப்படுகிற விஷயம். ஆனால் இந்த முறை இந்த கூட்டணி மேகங்கள் திரண்டு மழை பொழிவது போல்தான் இருக்கிறது. காரணம், மாநிலம் என்பது வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்றால், மத்தியிலே சர்வாதிகாரமாக நடந்து கொள்கிற ஆட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும். இதிலே மாற்று கருத்து யாருக்கும் இருக்க வழியே இல்லை. அப்படியான ஒரு உணர்வில் தான் 1977 இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக கூட்டணி அமைக்கப்பட்டது. அதே உணர்வோடு தான் இப்போது இந்த கூட்டணியை மக்கள் பார்க்கிறார்கள். எனவே கண்டிப்பாக இது சித்தாந்த ரீதியிலான கூட்டணி தான். அதனால்தான் அதிகப்படியான தொகுதிகளிலே விருப்பம் இருந்தாலும் கடைசியிலே அந்த நிர்பந்தம் என்பது வரும்போது, அதாவது பங்கிட்டு தர வேண்டிய நிர்பந்தம் என்று வரும்போது எல்லா கட்சிகளுமே அவர்கள் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பிற கட்சிகளையும் நாம் பாராட்டத்தான் செய்ய வேண்டும். அது விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, மதிமுகவாக இருந்தாலும் சரி, நாளை வரப்போகிற காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரே கொள்கை, ஒரே நோக்கம், ஒரே சித்தாந்தம், இந்த அடிப்படையிலே இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இது கண்டிப்பாக மேகங்கள் திரண்டு மழை பொழிகிற கூட்டணி தான். அதே மாதிரி கூட்டணி குறித்து பேசும்பொழுது திமுக கூட்டணி இன்னும் முழுமை பெறல அப்படின்ற பேச்சு ஒரு புறம் இருந்தது. அதே மாதிரி விசிக, காங்கிரஸுக்கெல்லாம் அதிமுக சார்பாக அழைப்பு கூட விடுக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு திமுக கூட்டணி என்பது முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது. நாளைக்கு காங்கிரஸோட சேர்ந்து இன்னும் முழுமையாக நிறைவு பெற்றுவிடும். அந்த பேச்சுக்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக முற்றுப்புள்ளி விழுந்திருக்கிறது. கூட்டணி என்பது குழப்ப மேகங்களோடு இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், தலைவர்கள் மட்டத்திலே கைகுலுக்கிக் கொண்டாலும் தொண்டர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும். கூட்டணியின் பேச்சுவார்த்தைகளிலே குழப்பங்கள் ஏற்படும் போது பல மன முறிவுகள் ஏற்படும். அந்த மன முறிவுகள் தேர்தல் வேலைகளிலே பிரதிபலிக்கும். காரணம், அடிப்படை வேலைகளை பார்க்க வேண்டியவர்கள் வாக்கு சாவடி அளவிலே இருப்பவர்கள். அவர்களுக்குள் மனமுறிவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் தலைவர்களின் நோக்கமாக இருக்கும். அதனால்தான் முதலமைச்சரை நேரடியாக தலையிட்டு இன்றைக்கு வெகு வேகமாக நிறைவு செய்திருக்கிறார். நாளை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.